எத்தனை டன்னியா இருக்கும்? ஒரு 3 டன் இருக்குங்கய்யா. மரத்துக்கு என்ன வயசு இருக்கும்? 25லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்குங்கய்யா. சே, எல்லாம் நல்ல நடுத்தரமான மரங்கய்யா. இவன் தான் சார். டேய், காட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தின்னுவீங்க. அது பத்தாவது கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு சந்தன மரத்தெல்லாம் காட்டுவியா? நான் எங்க சார் தின்னேன்? அவன் பிடிச்ச தரத்தை பிடிச்சாங்க பேசிட்டியோ? ஏய் அடிக்கிறா. யார் மேல கை வைக்கிற? நீ கை மேல கை வைக்கிறியா? யார் மேலடா கையை வச்ச? உங்க மேலே கை வச்சுட்டானே. எங்கேயா அதை போய் ஐயா, இவன் பேர் கருணா. இவன் தான் வேலு பிடிச்சி கொடுத்தான். ஃபாரஸ்ட் கார்டு போஸ்டிங்காக பல தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றது தான் சார் என்னுடைய ஒரே ஆம்பிஷன். குட். காடு எவ்வளோ முக்கியம், இது என் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சட்டத்தை விடுங்க, காடு தான் அரண்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரே சொல்லி. மணிநீர் மண்ணு மலையும் மணிநிலர் காடும் உடையது அரண். வெரி குட். ரேஞ்சரு ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதுங்கய்யா. ஏன் படிச்செல்லாம் மறந்து போச்சா? படித்தாதானங்கய்யா மறக்கிறதுக்கு. 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 25 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்தேன். எல்லாம் ப்ரொமோஷன் தானங்கய்யா. ஓகே தம்பி, என் கூட இன்ஃபார்மராக ஒர்க் பண்ணுறியா? எஸ் சார். ஓகே ரேஞ்சர், நாளைக்கே டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி. சரி, வரட்டுங்களையா? ம். செட்டியார என்னப்பா கடையில வர போடணும். அந்த வேலை பையன் அண்ணனோட திருடி ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டானா. சமத்த பின்னி எடுத்துட்டாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் வச்சப்பா. அட நீங்க ஒண்ணு, பணத்தாசை யார விட்டுச்சு? ஏய்யா, உனக்கு இன்னும் அந்த வியாதி போடலையா? ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட சொன்னானே, சாப்பிட்டியா? சாப்பிடல. சரக்கடிச்சு விட்டியோ? மூளை முடுக்கெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சா நீ மட்டும் என்ன பண்ண போகிற? நீ தான் வேலுவாப்பா. ஏய்யா, ஏன் அவனுக்கு சரியாக காது கேட்காதோ? கோர்ட்டில் என்ன சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியலோ? அடித்தாங்களாப்பா? ஆமான்னு சொல்லுடா. இவனை ஒரு 15 நாள் சேலம் சிறையில் அடைக்க உத்தரவிடுறேன். இந்தாங்க செட்டியாரு. ஏண்டா இப்படி ஒரு ஆண்டா சாம்பார் குடிச்சு என் உயிர் எடுக்கிறத விட காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணினா வந்தவ வாக்கி ருசியாக வடிச்சு போடுவாளா இல்லையா? ஏதை நம்பி கல்யாணம் பண்ணுற செட்டியாரு? எதை நம்பி கல்யாணம் பண்ணுறதா? வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீம்பார் கையா. செட்டியாரு, நான் கூட தான் 4 பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போனேன். நீ அது வரைக்கும் அதே வேலையை தானே இருந்த? சோறு போடுறாங்க, சோறு போடுறாங்க. இந்த சோறுன கட்ட பாடம் வாய் மூட்டு வாங்கியா. போயா யோ கூத்தாடி, பல்லக்கெல்லாம் உடைச்சி பேத்துடுவேன். ஒழுங்கா வரிசையில் இன்னும் சோத்தை வாங்கி அனுப்புவோம். சோறு போடுறாங்க. ஏன்னா எதுக்கு நான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ கெடுபடி ஆகுது? புதுசாக ஒரு கைதி கடலூர் ஜெயிலேருந்து வராராம், அதனால தான் இந்த கெடுபிடி. நான் சொன்னேன்ல புது கைதி இவர் தான். இங்கே கியூலெல்லாம் நிற்க வேண்டியதில்லை, தனியாக போய் வாங்கிக்கலாம். சட்டத்தை மதிக்கணும்.
வேகமா வா. எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பிச்சுடு. நந்தா நீங்கள் வேணும்னா தனியாக உட்காந்து சாப்பிடுங்களேன். வேணாங்க, நான் மற்ற கைதிகளோட ஒன்றா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் ஜட்ஜிக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டேன். நான் தனியாக இருக்க விரும்பலை. ஏய் இப்படி போய் உட்காரு போ. வணக்கம், என் பேர் நந்தா. என் பேர் வேலுண்ணா. உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், ஏன் கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. அது இல்லாமல் அதில் புழு இருக்குது, அதான். இந்த கத்திரிக்காயில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் புழு இருக்க கத்திரிக்காயில் தான் நச்சுத்தன்மை இருக்காது. புழுவை தூக்கி போட்டு சாப்பிடுங்க. அப்போ நல்ல கத்திரிக்காய்னு வாங்குறதெல்லாம் விஷம் தானா? அதில் என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் மட்டும் இல்லை, விலையை அதிகமாக கொடுத்து தேடி தேடி விஷத்தை தானே வாங்கி தின்றோம். சாப்பிடுங்க. கூட்டம் கூட்டமாக மக்களோடவே இருந்து பழக்கமாயிடுச்சு. என்னால் தனிமை சிறையில் இருக்க முடியல. அதனால தான் ஜட்ஜிக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களோடவே இருக்கலான்னு வந்துட்டேன். தம்பி கொஞ்சம் நவுந்து உட்காரப்பா. தம்பிக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லைண்ணே. நல்ல பழக்கம். பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். நிச்சயமா. தம்பி அண்ணாமலை, ஒரு பீடி இருந்தால் கூட பாருண்டு இழு இழுக்கிறதுக்கு. கொடுக்க முடியாது போயா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே பிடி தான். ஏன் தாத்தா ஊர்பட்ட தத்துவம் பேசுகிற? போய் போய் எச்சி பிடிக்கு இப்படி கஞ்சிற? நான் தான் சொன்னேன்ல, பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். எத்தனை செக் போஸ்ட் போட்டாலும் மரம் திருடுறவங்கள தடுக்கவே முடியல. இல்லை மரம் திருடுறவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோமா? இந்த இன்ஃபார்மருங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க? தகவல் சேகரிக்கிறோன்ற பேரில் சின்ன வீடு தான் அதிகம். என்ன ரேஞ்சரு? ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு எத்தனை சின்ன வீடுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வயசாயிடுச்சுங்க. வெள்ளக்காரங்காலத்தில் பொம்பளைகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா வேவு பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நினச்சான். அது மட்டும் தொடருது. காட்டை காப்பாற்ற தவறிட்டோம். என்ன கண்ணா யோசனை? சார், நம்ம ஊர் காட்டில் புலி விழுந்தா மடுன்னு ஒரு இடம் இருக்குது சார். அந்த இடத்துல புலிகள் நடமாறதா ஒரு பயம். பெரும்பாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அவ்வளோவா அந்த ஏரியாவுக்கு போகிறதில்ல சார். சார் அதுதான் சார் மரம் கடத்துறவங்களுடைய முக்கியமான இடம். நாம் அந்த இடத்த டார்கெட் பண்ணால் எல்லாரும் ஈஸியாக மடிக்கலாம் சார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு 4-5 பேர் மேலே நம்ம டிபார்ட்மெண்ட்டு அவங்கள கண் வச்சுட்டு சார். அவங்கள சந்தித்து கொஞ்சம் பணம் தரோம், ஆடு மாடு தரோம், லோன் தரோம்னு சொன்னோன்னா புரோக்கர்களை கட்டி கொடுத்துருவாங்க சார். புரோக்கர்களை பிடிச்ச 15 நாளில் எல்லா மரவட்டங்களையும் பிடிச்சிடலாம் சார். அதுக்கு உங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் ஒத்து வருவாங்களா? நிச்சயமாக ஒத்து வருவாங்க சார். என்னடா குருணராசு, சாம்பார் குடிச்ச ஏப்பமா? ஏண்டா உங்கள் அப்பாவையும் ஆத்தாலையும் சின்ன வயசுல மேலே கிளப்பி விட்டேன். வீட்டில் 95 வயசு கிளவி கிடக்கு. அது முந்தா நாள் வந்து என் முழங்கால கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. எதுக்கு உங்கள் காலை பிடிச்சி எதுக்கு அழுகுது? இந்த எரும மாட்டு பையன் ஒரு நாளைக்கு 7-8 முறை சோறு கேட்குறான். என்னால் சமைச்சு மாள முடியல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, நான் விடுதலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுது. எதை நம்பி கல்யாணம் பண்ணுற செட்டியார்? எதை நம்பி கல்யாணம் பண்ணுறதா? எத்தனை பேர் குழப்புன்னு குழப்பி விட்டாலும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்காயா? இவன் தான் என் மனசன். சாகண்ணா, சுண்டல் சாப்பிடாம அப்படி என்ன யோசனை? இல்லை தம்பி, ஒருத்தன் 2 இழுக்கே தொண்டி பீடி கொடுக்குறேன்னா இந்த சுண்டல் கொடுத்தாதான் அவன் பீடி கொடுப்பான். ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும்னு இதை தான் சொன்னாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னத்துக்கு நான் ஜெயிலுக்கு வந்தீங்க? ஏதாவது திருட்டு வந்தீங்களா? இல்லை தேங்காய் மாங்க திருநீங்களா? இல்லை தம்பி. ஆடு மாடு? ஏன்பா, ஆடு மாடு திறன்னா தான் ஜெயிலில் கொண்டு வந்து போடுவாங்களா? இல்லைன்னா உள்ளே கொண்டு வந்து போட மாட்டாங்களா? பின்ன என்னத்துக்கு போடுவாங்க? அவர் ஏதோ எழுதினாராம், உள்ளே கொண்டு வந்து போட்டு எழுதுனுக்கலாமா? ஆமாம். நல்ல வேலை, எனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதுண்ணா. கர்ணா, என் பையன் சாவுக்கு அப்புறமா நான் காட்டு பக்கமே போகிறதில்லப்பா. ஏதோ உன் புண்ணியத்தில் ஃபாரஸ்ட்டுக்காரனை விட்டுட்டாங்கன்னா போதும்பா. அண்ணே, உங்கள் எல்லாரையும் காப்பாற்றத்தான் டிஎஃப் கிட்ட பேசியிருக்கேன். எந்த புரோக்கர் எந்தெந்த லாட்ஜில் இருக்காங்க, எங்கெல்லாம் மரம் வெட்டுறாங்க, இதை மட்டும் சொன்னால் போதும். நீ ஐயா விட்டாரு, நீங்கள் ரெடியாக ஏன்னா நீங்களா போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. நான் கிளம்புறேன். எனக்கு பவுர் ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. கொஞ்சம் இரு, பார்த்து போகலான்டா. போனா அது வரைக்கும் நான் தாங்காதுண்ணா. இவங்க தானே? ஆமாம் சார். வர சொல்லு. சரிங்க சார். வாங்க, உங்கள் எல்லாரையும் சார் கூப்பிட்றேன். அந்த ஆள் எங்கே போகிறா? அவனுக்கு வவுறு சரியில்லையா? வயிறு சரியில்லையா? யோ யோ எங்கேயா போகிற? பா ஏன்பா விடுப்பா. கத்தலேருந்து பவுர் சரியில்லைப்பா எனக்கு. யோ உள்ள பாத்ரூம் இருக்கே, அங்கே போகலாம். வா. அந்த காலத்தில் நமக்கு போக தெரியாதுப்பா. யோ எல்லாம் பழகிக்கலாயா, வாயா. விடுப்பா.
ஃபாரஸ்ட் காரனை பார்த்தா பவுரே கலங்கிடுச்சுன்றா யோ, நீ நான் பாத்துக்கிறியா போயா நான் டிஎஃப் கிட்ட பேசுறியா இல்ல போயா போயா வணக்கங்க ஐயா. ரஞ்சனே. கருணா உங்க எல்லாரையும் பத்தி சொல்லியிருக்காரியா? நீங்களாம் வெறும் கூலிக்கு மரத்தை வெட்டுறவங்க. உங்க அறியாமையையும் வறுமையையும் முதலாளிங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரோக்கர்களை பிடிக்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்படுது. புரியுதா? கவர்மெண்ட்டை நம்புங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும்.